ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. 108 தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்பவர்களுக்கும் 48 தின ஆத்ம காயத்ரி நோன்பினை ஏற்பவர்களுக்கும் ஸ்ரீ தாமிர சபேஸ்வரர் வழங்கிய அருளுரை. ஓம் ஸ்ரீ தாமிர சபேஸ்வரரே போற்றி போற்றி. சத்தியத்தினை உணர்ந்திட சன்னதியினை நாடியே வந்தடையும் அன்பு ஆன்மாக்களுக்கு ஸ்ரீ தாமிர சபேஸ்வரரின் ஆசிகள். ஒரு மானுடரின் ஆன்மாவினில் உள்ள எண்ணற்ற பாதரச துகள்களில் தாமிர சபேஸ்வரர் எனும் நாமம் ஏற்ற துகளும் உண்டு. அண்டத்தில் உருவாகும் எண்ணற்ற பாதரச துகள்கள் ஒன்று திரண்டு சூரியனாக உருமாறுகின்றன. சூரிய வெடிப்பின் மூலம் பல துகள்கள் ஆன்ம அணுவாக உருக்கொண்டும் செயல்புரிகின்றன. மேலும் பற்பல துகள்கள் இப்பிரபஞ்சத்தில் பரந்து விரிந்து செயல்புரிகின்றன. பூமியில் வசித்து விடுதலை அடைந்து விண்ணேறுகின்ற ஆன்மாக்களும் சில பல துகள்களை விண்ணிலே விடுத்தும் செயல்புரியும். மேலும் சூரியனிலிருந்து உருவாகும் ஒளிச்சிதறல்களின் மூலமும் பல அணுக்கள் விண்ணிலே உலவுகின்றன. அணுக்களின் இயக்கமே இப்பிரபஞ்சத்தின் இயக்கமாகும். அணுக்கள் எவ்விதம் இயங்கும் எனில் தங்களுடைய ஒளி ஆற்றல்களை ஒன்றோடு ஒன்று பகிர்வதன் மூலமே என்றுணர்க. ஸ்ரீ தாமிர சபேஸ்வரராகிய யாம் எவ்விதம் பிரபஞ்சத்தில் இயங்குவோம் என்றும் ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்போரின் சிரசினில் கலப்புற்று எவ்விதம் இயங்குவோம் என்றும் ஏனைய மானுடர்களுக்கும் யாம் ஆற்றும் செயல் குறித்தே அறிய வேண்டும். தாமிர சபேஸ்வரராகிய எமது தன்மை என்பது தாமிர கனிம வளத்தினை பூரணமாக ஏற்பதொன்றே. இதன் மூலம் யாம் எங்கு நிலைத்திருந்தாலும் வெப்பத்தினையும் ஓசையினையும் சீராய் கடத்தியே செயல்புரிவோம். கனக சபேஸ்வர துகள் போன்றே இணைந்து இயங்கிடுவோம். எனினும் அதனைக் காட்டிலும் கூடிய வெப்பத்தினை உமிழ்ந்து துரித இயக்கத்தினையும் ஏற்றிடுவோம். இப்பிரபஞ்சத்தினில் ஸ்ரீ தாமிர சபேஸ்வரரின் பணி. ஓர் தெய்வமாக கண்ணுற்றாலும் அன்றி ஓர் அணுவாக கண்ணுற்றாலும் எமது பணி என்பது ஒத்ததாகவே அமைந்திருக்கும். இப்பிரபஞ்சத்தில் எங்கும் நிலைத்திருக்கும் அணுக்கள் என்பன ஆற்றல்களை ஏற்று இயங்குகின்றன, அன்றி பிற அணுக்களுக்கு ஆற்றல்களை பகிர்கின்றன. ஓர் பாதரச அணுவிற்குள் தங்கமும் தாமிரமும் கலப்புற்றிருந்தால் அணு இயங்கிட முற்படும். தாமிரம் எனும் கனிம வளத்தினை ஏற்றுள்ள யாம் இயக்கத்திற்கு ஆட்பட்டுள்ளோம். எத்தருணத்திலும் எமது செயல்பாடு என்பது துரிதமான இயக்கமாகவே அமைந்திருக்கும். ஓர் இடத்திலிருந்து மற்றோர் இடத்திற்கு எம்மால் விரைந்து பயணிக்க இயலும். துரிதமாக எங்கும் பயணிக்கும் யாம் தாமிர ஆற்றல் எனும் ஆற்றலினைக் கொண்டு ஓர் மின் கடத்தியாகவே செயல்புரிவோம். இப்பிரபஞ்சத்தில் பல்வேறு கோள்களும் விண்மீன்களும் இயங்கிக் கொண்டுள்ளன எனில் அவற்றிற்கு உரித்தான ஆற்றல்களை
சூரியனிடமிருந்து பெற்றுத் தருவதே எமது பணியாகும். தாமிர சபேஸ்வரர் எனும் நாமம் ஏற்ற அணுக்கள் ஒவ்வொன்றும் சிவந்த நிறத்தினைக் கொண்டிருக்கும். அதீத மின் சக்தியினையும் ஏற்றிருக்கும். கோள்களுக்கும் விண்மீன்களுக்கும் உயரிய மின் ஆற்றலை அருளி இயங்கத் தூண்டுவதே எமது முதன்மை பணியாகும். இப்பிரபஞ்சத்தில் எண்ணற்ற தாமிர அணுக்கள் உண்டு. வானில் இரவு பொழுதுகளில் கண்ணுறும் தருணத்தில் ஒளி படைத்த அணுக்கள் சில எங்கும் பயணித்துக் கொண்டிருப்பதனை அறியலாம். எமது பணி எங்கும் பயணித்து வெப்பத்தினை நல்கி அணுக்களின் பயணத்தினை தூண்டுவதாகவே அமைந்திருக்கும். இயங்குகின்ற அணுக்கள் யாவும் தாமிர ஆற்றலை எம்மிடமிருந்து எளிதாய் பெற்றுவிடும். 2. ஸ்ரீ சக்கர தியானங்களை ஏற்போருக்கு ஸ்ரீ தாமிர சபேஸ்வரர் ஆற்றும் பணி. யுகமாற்ற பணிகளை ஏற்று சத்திய யுகத்தினை தோற்றுவிக்க உதவிடும் அகத்தியரின் அன்பு சீடர்களுக்கு யாம் உன்னத தொண்டு புரிவோம். இத்தருணத்தில் சிரசினில் உட்கலப்பு கொண்ட யாம் தாமிர ஆற்றல்களின் பற்றாக்குறைதனை நீக்கியே அருளிடுவோம். யாம் கனக சபேஸ்வரரோடு எளிதாய் கலப்புற்று தீவிரமான வெப்பத்தினையும் ஓசையினையும் பெருக்கிடுவோம். சிரசினில் நஞ்சுகள் தேக்கமுற்றிருப்பின் ஆங்கே இருளானது சூழ்ந்துவிடும். அத்தருணங்களில் யாம் தீவிரமாய் செயல்புரிவோம் என்றுணர்க. உங்களுடைய சிரசினில் உட்புகுந்துள்ள யாம் குருதியில் கலப்புற்று வெப்பத்தினை பெருக்கி கழிவுகளை நீக்கியே செயல்புரிவோம். மேலும் எமது அதீத வெப்ப ஆற்றல் கொண்டு பிரபஞ்சத்திலிருந்து வெளிப்படும் உயரிய காந்த ஆற்றலை எளிதாய் ஈர்த்து பெற்றிடுவோம். அன்பான மானுடர்களே, ஸ்ரீ சக்கர தியானங்களை ஆழ்ந்து ஏற்றிடுங்கள். உணர்வுகள் பெருகுவதனை உணருங்கள். அறிவினை கடந்த நிலையில் சத்தியங்கள் பல வெளிப்படுவதனையும் உணரலாம். இறை ஆற்றல்களை இறைஞ்சியே பிரார்த்திக்கும் யாவரும் இறை ஒளி எனும் காந்த சக்தியினை அபரிமிதமாய் ஏற்க இயலும். எளிதாய் இறை ஒளி பெருகிடும். ஏனெனில் கனக மற்றும் தாமிர சபேஸ்வரராகிய இரு ஆன்மத் துகள்களும் ஒன்றிணைந்து உன்னத இறை ஒளி எனும் காந்த சக்தியை எளிதாய் ஏற்கும். மனம் எளிதாய் ஒடுங்குவதனை உணரலாம். தியானிக்கும் தருணங்களில் அபரிமிதமான இறை சக்தி உள் ஏற்கப்படுவதனையும் உணர்ந்திடலாம். 3. ஏனைய மானுடர்களுக்கு ஸ்ரீ தாமிர சபேஸ்வரர் ஆற்றும் பணி. ஆன்மாவினை உணர்ந்து போற்றுபவர்கள் மாத்திரமே அதன் விடுதலையினையும் நாடியே பெற்றிடுவர். ஒவ்வொரு ஆன்மாவிலும் யாம் கலப்புற்றே செயல்புரிவோம். இயக்கத்திற்கான எரிபொருளினையும் வழங்கிடுவோம். தாமிர ஆற்றல் என்பது உன்னதமான வெப்ப அலைகளாகும். மின் இழைகளாக அனுதினமும் வெளிப்படும் ஆன்ம ஒளியினில் எமது ஆற்றல்களும் கலப்புற்றிருக்கும். தாமிர சபை என்பது ஒவ்வொரு மனிதரின் உள் நாவின் அருகினில் அமைந்த பிரதேசமாகும்.
தாமிர ஆற்றல்களால் நிறைந்த மேல் அன்னம், தொண்டை பகுதி போன்றவை உடலின் ஒவ்வொரு செல்களுக்கும் சுத்த உஷ்ணம் எனும் உயிரின் வெப்ப ஆற்றலை பகிர்கின்றது. தாமிர சபை என்பது நித்தமும் ஆற்றல்களை வழங்கி உடலினை இயக்கிடும் ஓர் உன்னத நிலையாகும். ஒவ்வொரு மானுடரின் ஆன்மாவினிலும் ஓர் அணுவாக நிலைக்கும் யாம் தாமிர ஆற்றல்களை நேரிடையாக தொண்டை பகுதிக்கே செலுத்திடுவோம். உயிர் சக்தியோடு கலப்புற்றாலும் எமது ஆற்றல்கள் சபை போன்று நிலைக்கும் மேல் அன்னம், தொண்டை குழி, உள் நாக்கு போன்ற பகுதிகளுக்கு நேரிடையாய் தாமிர ஆற்றல்களை பகிர்ந்திடுவோம். சத்தியயுக வாசியாய் மலர்ந்திட முனைவோருக்கு குருதி என்பது நீர்த்து மேலேற்றம் காண்பதினால் எம்மால் சிரசினில் உள்ள குருதியோடு கலப்புற இயல்கின்றது. குருதியோடு கலப்புற்றால் உடல் முழுவதும் எளிதாய் பரவியே செயல்புரிவோம். குருதியில் கழிவுகள் நீங்கி தூய்மையடையும் செயலும் நடைபெறும். முக்தியினை நாடாதோருக்கு தாமிர ஒளி சக்தியினையே யாம் அருளிடுவோம். குருதியில் கலப்புற்று செயல் புரிந்திட முனைந்திட மாட்டோம். கழிவுகளால் பற்பல அடைப்புகள் உருவாகி இருப்பின் எமது ஆற்றல்களை பூரணமாக பெற்றுவிட இயலாது என்றே உணர வேண்டும். முக்தியை நாடியே செயல்புரிய துவங்கினால் மனமானது உயிரினில் ஒடுங்கும். உயிர் என்பதோ ஆன்மாவினுள் ஒடுங்கும். ஒடுக்கமே மூலச் செயலாற்றும். தேவியரின் ஒடுக்கம் நிகழ்வதினால் மனிதர்கள் அனைவருமே தங்களது உயிரின் ஒடுக்கத்தை இயற்கையாய் ஏற்கும் காலம் உதித்துள்ளது. உணர்வுகளே உத்தமம் அருளிடும். ஸ்ரீ தாமிர சபேஸ்வரரின் பூரண ஆசிகள்.